போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே யாரெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ ஃபைனலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யார் போக போகிறாங்க, அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறவங்களுக்கு வெப்சைட்லேயும் எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக மட்டும்தான் தகவல் வரும். ஸோ உங்களுடைய இமெயில் எஸ்எம்எஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3 லிஸ்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு ஒன்று, டைப்பிஸ்ட்டுக்கு ஒன்று, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம். அதியமான் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் யார் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கோ இவங்கெல்லாம் இப்போது ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க, ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் இப்போது எந்த ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1:2.5. நல்லா நோட் பண்ணிக்கணும். எவ்வளவு? 1:2.5 தான். அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 2.5 நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 10 போஸ்ட் அப்படின்னா 25 பேரை கூப்பிட போகிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? 100 போஸ்ட் அப்படின்னா 250 பேரை கூப்பிட போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ. ஓகே, சரி. 100 போஸ்ட்டுக்கு 250 பேரை கூப்பிட போகிறாங்க. சரியா? ஸோ 1:2.5 அப்படிங்கிற ரேஷியோவில் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் சிவிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? டாக் டிவி ரன் பண்ணக்கூடிய அந்த இ சேவா சென்டர்ஸ் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. 13/4/2023 நெக்ஸ்ட் வீக். சரிங்களா? 5/5/2023 நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? 1 மந்த் டைம் தராங்க. அடுத்த வியாழக்கிழமையிலேருந்து உங்களுக்கு டைமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மே 5ஆம் தேதி. சரிங்களா? மே 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்லோட் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ எந்தெந்த வெப்சைட், எந்தெந்த இ சேவா சென்டர்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அதில் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் போயிட்டு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு உங்களுடைய நம்பர்ஸ் இதில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. போஸ்ட்லாம் எதுவும் வராது. ஓகே. ஸோ இதில் கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னா மறுபடியும் 1:2.5 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு இத்தனை பேர் அப்படின்னு 2.5. ஸோ அதாவது 10 போஸ்ட்டுக்கு 25 பேரை கூப்பிட போகிறாங்க. சரியா? இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த ரேஷியோவுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறது. ஸோ முக்கியமாக ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்டிங் எடுக்கிறோம். அதுக்கு எத்தனை பேரை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஃபீல்டு அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், ஸ்டோர் கீப்பரு, இந்த போஸ்ட் எல்லாமே இந்த குரூப் 4 வரக்கூடிய போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 1:2 ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்ருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேரை கூப்பிட போகிறாங்க. 10 போஸ்ட் இருக்குன்னா 20 பேர் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கே கால் ஃபர் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு எப்போ அப்டேட் பண்ணணும்? 13ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணி முடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயிலில் செக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் படுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு சிவிக்கு போக போகிறாங்க. சரியா? ஓகே. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலை கிடையாது. அடுத்த ப்ராசஸ்க்கு போகக்கூடியவங்க இவங்க தான். சரிங்களா? ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் எதுவும் இன்கரெக்ட் மிஸ்டேக்ஸ், ஃபால்ஸ் கிளைம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டை அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பார்த்து அப்லோட் பண்ணிவிடுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்டோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
அடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்கான டாப்பர் பேட்ச் வந்து கம்மிங் 10th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். டெய்லி கிளாஸஸ் வந்து போக போகுது. குரூப் 4 தேர்வுக்கான திட்டமிட்ட வகுப்புகள் தேர்வுகள் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்சஸும் வந்து போயிட்டுருக்கு. புதிய பேட்ச் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சஸ் இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். பிளான் பிடிஎஃப் எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற இல்லை டெலிகிராமில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து குரூப் 4க்கான படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா படிக்க வேண்டிய பொது தமிழ் பொது அறிவு புத்தகங்கள் இருக்கும். அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ தருமபுரி மற்றும் கோயம்புத்தூர் பிரான்ச்சஸில் இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை என்கொயரி பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பேட்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.